குழம்பு ஊற்றுங்க. இதுதான் தண்ணி குழம்பா? என்னம்மா? எலும்பு ரசமா தண்ணி குழம்பு? ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பில் ஆரம்பிப்போம். சூப்புனாலே செம்ம டேஸ்டாக இருக்கும். ரெடி. தண்ணி குழம்பு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கு. கூட்டு பாருங்க, சிக்கன் பிரட்டல். அடாடா, சும்மா பஞ்சு பஞ்சாவே இருக்கு. சிக்கன் பிரட்டல். சிக்கன் எல்லாமே கலந்து கிடக்கு. அதை இப்படி வச்சு இந்த சோத்தை அப்படி வச்சு மூடி செம்ம டேஸ்ட். காலையிலே அதுவும் ஈரல் எல்லாமே கலந்து கிடக்கிறதுனால செம்ம டேஸ்டா இருக்கு. வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க வரோம்னா, இன்னைக்கு வாழை இலை போட்டு நம்ம சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, சிக்கன் பெரட்டல் இதெல்லாம் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்ப நாள் வாழை இலைனாலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ. இப்போ நம்ம அதுக்கான இலை வந்துட்டு இலையை போட்டுக்கலாமா? இலை போட்டு சாப்பிட்றதுனாலே செம்ம டேஸ்ட் தான். இப்போ தனியாக தெரிவிப்போம். அப்படி இதில் வைப்போம். ஏமா கொண்டாங்க இங்கே இலையில வை. கரண்டியில் போடுங்கம்மான்னா அள்ளி போடுறீங்க. கடுப்புல அள்ளி இருந்துச்சியா? இருந்துச்சு இலை. சூப்பு வந்துட்டு நம்மளுக்கு. கூட்டு வைங்க, இங்கே கூட்டு வைங்க. ஓகே, குழம்பு எடுத்துட்டாங்க. சரி, குழம்பு ஊற்றுங்க. இதுதான் தண்ணி குழம்பா? என்னம்மா? எலும்பு ரசமா தண்ணி குழம்பு? ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பில் ஆரம்பிப்போம். சூப்புனாலே செம்ம டேஸ்டாக இருக்கும். ரெடி. இப்போ வந்து கொஞ்சம் மழைலாம் பெய்யறதுனால நம்ம சூப் எடுத்துக்கினா ரொம்ப நல்லது. ஸோ அதனால செம்ம டேஸ்டாக இருக்குது. அதனால் இப்படியே பிடிக்கும். சூப்பராக இருக்குது. சரி, நம்ம இப்போ சாப்பாடு ஆரம்பிப்போம். தண்ணி குழம்பு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கு. வெரி நைஸ். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி, இந்த குழம்புலாம் நிறைய ஊற்றி சாப்பிடணும். அவ்வளோதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரெடி இருக்குடா. செம்ம டேஸ்ட். பண்ணு. இப்போ நம்ம கூட்டு பாருங்க, சிக்கன் பிரட்டல். அடாடா, சும்மா பஞ்சு பஞ்சாவே இருக்கு. செம்ம டேஸ்ட். சிக்கன் பிரட்டல். சிக்கன் எல்லாமே கலந்து கிடக்கு. அதை இப்படி வச்சு இந்த சோத்தை அப்படி வச்சு மூடி செம்ம டேஸ்ட். காலையிலே அதுவும் ஈரல் எல்லாமே கலந்து கிடக்கிறதுனால செம்ம டேஸ்டாக இருக்கு. குழம்புல போட்டது நடக்கிற ஒரே சரியாக தான் இருக்கு. வாவ். அப்படியே மூடி வாழை இலை போட்டு சாப்பிட்றதுனாலே செம்ம டேஸ்டாக இருக்கும். சரி, கடைசியாக நம்ம சாப்பிட்டு இந்த வீடியோ முடிப்போம். பாருங்கள், சிக்கன் எலும்புலாம் நொறுங்கி தான் கிடக்கு. அந்த அளவுக்கு வேக வச்சுட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ இந்த மசாலா எல்லாம் எடுத்து
அப்படி வச்சு அப்படி மூடி செம்ம டேஸ்ட். யாரெல்லாம் அந்த மாதிரி வாழை இலை போட்டு சாப்பிட்றீங்க? வாழையில் போட்டு சாப்பிட்டா நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சார்